I'm not a doctor, so I'm not qualified to say anything about நாட்டு மருந்துன்னு அந்த அவங்க some the doctors அவங்க ஆமா. மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ம். பட் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் ஃபார்மகோப்பியான்னு இருக்கு. ஆல் தீஸ் மெடிசின்ஸ் ஆர் தேர். ம். அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து க்ளீனாக போட்டிருக்காங்க. இந்தந்த மூலிகைகள் இவ்வளோ குவான்டிட்டி, இந்த மருந்துனா இந்த இதுதான் அதோட ரெசிபி. அதை ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு கேப்சூல் எடுத்தீங்கன்னா ஒரு டயபெட்டிஸுக்கு ம். அதுக்கு எடுத்தீங்கன்னா அந்த கேப்சூலில் எவ்வளோ கேப்சூல், அந்த கேப்சூலோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன மூலிகைகள் இருக்குது, அது என்னென்ன பர்சன்டேஜ் எல்லாமே டிக்ளேர் பண்ண அந்த இதில். இப்போ நீங்கள் டயபெட்டிஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ டயபெட்டிஸ்க்கு ஒருத்தர் வந்து ரெகுலர் மெடிசன் சாப்பிட்றாரு, ரெகுலர் அலோபதி மெடிசன் ரெகுலராக சாப்பிட்றாரு. அப்போ அவர் வந்து அந்த மெடிசனை விட்டுட்டு இந்த இதுக்கு வரலாமா? I'm not a doctor, so I'm not qualified to say anything about இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஐம் நாட் அ குவாலிஃபைட் டாக்டர். பட் இது அலோபதியோட சேர்ந்து ஆயுர்வேதிக் சாப்பிட்டா there is no side effect ஒன்று. ஏன்னா இது இஸ் கம்ப்ளீட்லி ஹெர்பல், ஆல் கம்ப்ளீட்லி 100% ஹெர்பல். ஹெர்பல் எல்லாம் இந்த மூலிகைகள் தான்.